பேட்டின் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்க கமிட் ஆன ரஜினி சார். அதனை சன் நிறுவனம் தயாரிக்கிறது. படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறது. முக்கியமாக பாலிவுட் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான அமீர் கான் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடித்திருக்கிறார். முதலில் அந்த ரோலுக்கு ஷாருக்கானிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஆனால் அதில் நடிக்க அவர் மறுத்துவிட்டார் என்றும் ஒரு தகவல் ஓடுவது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து ஜெயிலர் 2 பாகத்தில் நடித்து வருகிறார். அதனை முடித்த கையோடு வேற எந்த படத்திலும் கமிட் ஆகவில்லையாம். சமீபத்தில் ரஜினி சார் வெளியிட்ட வீடியோவில் உடலில் அதிகம் பிரச்சனை இருப்பதால் தன்னால் நடிக்க முடியவில்லை என்று சொல்லி தலைவர் ரஜினி அவரது ரசிகர்கள் அது போது தலைவா ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். ஜெயிலர் 2 பாகத்திற்கு பிறகு நடிப்பாரா இல்லையே என்று பொறுத்திருந்து பார்ப்போம். படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதில் ரஜினிகாந்த் சார் தேவா என்ற கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிறார். ஏற்கனவே அவர் தளபதி படத்தில் தேவா என்ற கேரக்டரை ஏற்றிருந்தார். அந்த சென்டிமெண்டாலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கம் என்பதாலும் இந்த படம் மெகா ஹிட் ஆகுமா என்ற கேள்வி ரசிகர்களிடம் எழுந்திருக்கிறது. சூப்பர் ஸ்டார் நெல்சன் கூட்டணி சன் பிக்சர்ஸ் தயாரித்த ஜெயிலர் திரைப்படம் கடந்த வருடம் வெளிவந்தது. அனிருத் இசையில் தாறுமாறான வரவேற்பை பெற்ற இப்படம் 650 கோடிகளை வசூலித்து சாதனை படைத்தது. இதையடுத்து ஜெயிலர் 2 படத்தில் தலைவர் நடிக்க இருக்கிறார். இதன் ஸ்கிரிப்ட் வேலைகளில் பிஸியாக இருந்த நெல்சன் தற்போது அடுத்த கட்ட வேலைக்கு தயாராகிவிட்டார். அதன்படி இதன் ப்ரோமோ ஷூட்டிங் வேலைகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.